பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தினாலே தேவன் கிருபையாக தந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளாரும் அன்போடு நான் வாழ்த்து எல்லாருக்கும் அன்பின் தோத்திரம். அந்த நாளிலே ஒருவர் நாம் கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையே பாராட்டின இரக்கம் பெரியது, கிருபை பெரியது. விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நிறைவான நன்மையை அவரை தேடின அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபையாக கொடுத்து நாம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த அர்ப்பின் கால தோத்திர பண்டிகையிலே உற்சாகத்தோடு பொருள் காணிக்கை படைத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. முழு இருதயத்தோடு என் முதற் பலனை நான் ஆண்டவருக்கென்று நான் அர்ப்பணிப்பேன் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவர் செய்த நன்மையில எண்ணி ஆண்டுடைய சன்னிதானத்திலே பொருள் காணிக்கை படைத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வர இருக்கின்ற இந்த நாட்களிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தம்முடைய பண்டக சாலையிலிருந்து கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. இன்னைக்குரிய சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக இந்த ஆண்டுக்குரிய சட்ட வாக்கியத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7 இந்த வசனப்படி ஆண்டவர் இந்த வரையறுக்க நாட்டிலும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்னைக்குரிய தலைப்பு அனைவருக்கும் தெய்வீக அன்பு. உள்ள ஆண்டுடைய அன்பு யாருக்குரியது? எல்லாருக்கும் உரியது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த அன்பை நாம் ருசி பார்த்திருக்கோமா? ருசி பார்த்தவங்க அலையிலியா சொல்லுங்க. அலையிலியா இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஒருல என்னென்ன வேணுமோ அதை அழகா கொடுத்துதான் ஆண்டவர் என்ன பண்ற நம்மள பூஷித்துள்ள. இன்னைக்குரிய அடையாளம் அர்ப்பின் பண்டிகைக்கு எல்லாரும் உற்சாகத்தோடு படைத்ததை நோக்குறது என்னன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? எனக்கு அன்பு செலுத்தினார். ஒரு ஆண்டவர் நம்ம மீது அன்பு செலுத்தினதுனாலதான் நம்முடைய விவசாய ஸ்தலத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அதுவே நம்முடைய பணியிடங்களையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். நம்முடைய கால்நடைகளை ஆசீர்வதித்தார். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வதித்தார். அதை நினைச்சுதான் உள்ள இந்த நாட்களே ஆண்டவருடைய சன்னிதானத்துல அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாம் அதே அன்பை வெளிப்படுத்துவதற்காக என்ன பண்ணியிருக்கோம்? வந்து பொருட்களை நாம் படைத்திருக்கிறோம். அதே போல அதற்கு மேலாக அந்த ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை முழுவதுமாக நாம் அர்ப்பணிக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வானது காணப்படவில்லை. ஆண்டவருடைய அன்பு நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம சொல்ல போனா 10 கற்பனை. முதலாவது கற்பனை சொல்லுது, என்ன உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமத்துல நம்ம 20 அதிகாரம் எடுத்துக்கோன்னா சொல்லப்பட்டு இருக்கிற காரியம் அதுல முழுவதுமாக அந்த ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த கற்பனை அதிலே தெளிவாக இந்த யாத்திராகமம் 20 அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம முதல் 2 வசனம் பார்க்கறதுல 2வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிற காரியம் என்ன 3வது வசனம் சொல்லுது, என்ன உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனா அதுக்கப்புறம் பார்க்கல ஆண்டவர் சொல்ற காரியம் 4வது 5வது 6வது வசனத்தை வாசிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தை ஆயிரும் யாதொரு விக்கிரத்தை ஆயிரும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாப்பதை அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். பார்க்க ஆண்டோடைய முதலாவது கற்பனை என்ன எனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அர்த்தாப்புல 4வது 5வது வசனம் சொல்லுற காரியம் நீ எதையும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது. என்ன பண்ணணும்? நீ என்னிடத்தில்
6வது வசனம் கூறுது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார்கள். ஆண்டவர் எத்தனை தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யற ஆண்டவர்? 1000 தலைமுறை. ஆண்டவர் நம்ம இன்னைக்கு சேவிக்கும் பொழுது, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஆராதிக்கின்றவர்களாக அமர்ந்திருக்கோம். நம்முடைய சந்ததி எப்படி 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே வேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது நாம் அன்பு செலுத்துகின்றவர்களாக நாம் இருக்கிறோமா? சொல்ல போனா இந்த நீதிமொழிகள் 13 அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 13:24 புறம்பை கையாடுறவன் வாசிங்கம்மா. தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவன அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நான் பார்க்க முச்சுல இந்த வசனம் நம்ம சின்ன வீட்டுல நம்ம எப்பவுமே சொல்ற காரியம். புறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நமக்கு தெரியும் பிள்ளைய எப்போ என்ன பண்ணுவோம், கட்டாயம் தண்டிப்போம். அதே போலதான் ஆண்டவர் அநேக நேரத்துல நம்ம மீது அன்பா இருந்ததுனாலதான் என்ன பண்ணிருக்காரு, தண்டிச்சிருக்காரா இல்லையா? அநேக நேரம் எச்சரிப்பு நம்ம பெற்றிருக்கோம். ஒருல நம்ம அந்த வசனம் சொல்ற காரியம், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவன் அவனை ஏற்கனவே ஆண்டவன் நம்ம மீது அன்பாய் இருந்ததுனாலதான் பல காரியத்துல தண்டிச்சு 1000 தலைமுறை இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவரா நமக்கு என்ன பண்ணிருக்காரு, இரக்கம் பாராட்டி தம்முடைய அன்பை நம்ம மீது ஆண்டவர் தெரியப்படுத்திருக்கிறார். பார்க்க சொல்ல இந்த மத்தேயு அந்த 24 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24. நான் பார்க்க முச்சுல அக்கிரமம் மிகுதி ஆனதினால் என்ன ஆயிட்டா, அநேகருடைய அன்பு தணிந்து போய்விட்டது. நமக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமா இருக்கு. ஒரு அநேக நேரங்கள்ல மனிதனே ஏமாற்றுகின்ற சமுதாயம், மனிதனுக்கு விரோதமாக மனிதனே பேசுகின்ற சமுதாயம். இப்படி இருப்பது நிமித்தமாக என்ன இல்லையா, அனைவருடைய அன்பு தணிந்து போகும். ஒரு அன்பு உண்மையான அன்பு வெளிப்படுத்தப்படாதது நிமித்தமாக இந்த அன்பு இன்னைக்கு எப்படி நடந்துட்டு தணிந்து போய் இருக்கு. அதே போல நாம் ஒரு உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் போது அதே அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக நாம் இருப்போம். 3 காரியத்தை நம்ம நாளில் சுருக்க நாம் சிந்திப்போம். முதலாவது, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு நம்ம பார்க்க முடியல, பரிதவிக்கிற அன்பு. இன்னைக்குரிய சத்திய வசனம் அந்த யோனாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யோனா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார். ஆண்டவர் நமக்கு நல்லா தெரியும் நினிவே மக்களுடைய வாழ்வு. இன்னைக்கு நம்ம நினிவே அப்படின்னா ஈராக் நாட்டில் வடக்கு பகுதியில மோசுல் என்ற பட்டணம் தான் இந்த நினிவே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோனாவுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. இந்த யோனா முதல் 2 வசனத்தை நம்ம பார்க்கணும். 2வது வசனத்தை வாசிங்களேன். சகல ஜனங்களே கேளுங்கள். இல்ல யோனா முதல் அதிகாரம் 2வது வசனமா? நினிவே மக்களுக்கு விரோதமாக என்ன பண்ணு பிரசங்கி அவருடைய அக்கிரமம் சமூகத்தில் எட்டினது. இந்த நினிவே மக்களுடைய தவறு பாவமான வாழ்க்கை அதிகமாக இருக்கு நிமித்தமாக அக்கிரமங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே எட்டுகிறது. சொல்ல போனா நினிவே மக்கள் செஞ்ச தவறு அப்படி நம்ம பார்க்க முச்சல இவர்கள் மனிதர்களை அதிகமாக இரத்த பலி கொடுத்தார்கள். சித்திரவை செய்து அவர்களை கொலை செய்தார்கள்.
அநேக இடங்களுக்கு போனாங்கன்னா கொள்ளையிடுவாங்க, மனுஷனை கொண்டு போட்டுருவாங்க. இன்னும் பல காரியத்திலே மனிதனை பிடித்து கொண்டு வந்து அவர்களை அடிமையாக வியாபாரம் செய்தவர்கள், அதிகமாக விக்கிரக வழிபாடு செய்தவர்கள், அதிகமாக வன்முறை செய்தவர்கள், இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள், இவர் செய்த பாவங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து எட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த நினிவேல ஓடி ஓடி போய் எங்க பக்கத்து கிராமத்துல அடிச்சு உடைச்சு அங்க இருக்க என்னதான் அவலத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்படி பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த நினிவே மக்களுக்கு விரோதமாக நீ பேச வேண்டும் என்று ஆண்டவர் இந்த யோனாவை அனுப்புறாரு. ஆனா யோனா என்ன பண்ணிட்டாரு? நினிவேக்கு பதில் எங்க போயிட்டாரு? தர்ஷீஷ்க்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் மீண்டும் என்ன பண்றாரு? இந்த யோனாவை நினிவேக்கு அழைத்து கொண்டு வாராரு. வந்த மாத்திரத்துல நமக்கு நல்லா தெரியும், ஒரு வந்து யோனா அந்த பட்டணத்துக்கு விரோதமாக, நினிவேக்கு விரோதமாக வார்த்தையை அவன் பேசுகிறான். நான் பார்க்க வச்சுல இந்த 4வது வசனத்தை வாசிங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பெரிய பராக்கிரமசாலியான பட்டணம் தான் என்ன பட்டணம்? நினிவே பட்டணம். ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் துன்புறுத்துற பட்டணத்துல இங்க இந்த யோனா பிரவேசித்து சொல்ற காரியம் இன்னும் 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். பராக்கிரமசாலிகள் நிறைந்த பட்டணம். இந்த பட்டணத்து மக்கள் உடனடியாக மனம் திரும்புகிறார்கள். நமக்கு நல்லா தெரியும். 5வது 6வது வசனம் நம்ம பார்க்க முச்சுல, இன்னையுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து பார்க்க முச்சுல வாசிங்க. 5வது 6வது வசனத்தை வாசிங்க. இந்த வீதியில இந்த யோனா சொன்ன வார்த்தையை கேட்டு ஜனங்கள் உடனடியாக மனம் திரும்புறாங்க. அதை பார்த்து மக்களுக்குரிய காரியம் சென்றடைச்சிட்டோம். என்ன ராஜா என்ன பண்றாரு? ராஜாவும் இந்த மக்களோடு சேர்ந்து கொண்டு உபவாசிக்கிறான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கவிழ்த்து போட வேண்டும், முழுவதுமாக இந்த நினைவை நான் அழிப்பேன் என்று சங்கரிப்பேன் என்று சொன்ன வார்த்தை. இதை கேட்டு பயந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். இந்த மனம் திரும்புதலின் விளைவாக ஆண்டவர் சொல்ற காரியம் தான் இந்த 4வது அதிகாரம் 11வது வசனம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? ஆண்டுடைய அன்பு நம்முடைய பாவ காரியத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்ற அன்பு. என் பிள்ளையை எப்படியாவது நாம் மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் சொல்லி ஆண்டவர் அதிகமாக அன்பை நம்முடைய செலுத்தி அவர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் தெய்வீக அன்பு. முதலாவது ஆண்டோடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நம் மீது பரிதபிக்கிற அன்பை ஆண்டவர் செலுத்துகிறார். இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் நம்ம மீது செலுத்துகின்ற அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால் தேடி வந்த ஒரு அன்பு. நான் பார்க்க முடியல. யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 4:6. நமக்கு நல்லா தெரியும் இங்க இருந்து சமாரிய ஸ்திரீயோடு ஆண்டவர் பேசுகின்ற காரியம் ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. 6ஆம் மணி வேலைனா மதியானம் 12 மணி. ஒரு நம்முடைய கிளாக்ல 1 மணி அப்படின்னா எதுனா நைட்டு ஒண்ணுல நடு இரவு 1 மணி, இல்லைன்னா மதியம் 1 மணி. அங்க உள்ள கிளாக் படி என்னன்னா நமக்கு என்ன 6 மணின்னா அங்க வந்து 1 மணின்னு அர்த்தம். அப்ப 12 மணிக்கு ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே அவ எங்க போறா? தண்ணி எடுக்க போறா. எப்ப யாராவது 12 மணிக்கு தண்ணி எடுக்க போவாங்களா? மதியம் 12 மணிக்கு போக மாட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும். வரல ஏன் இந்த பெண்மணி தன்னுடைய நம்ம ஒரு பெண்கள் காலையிலே எழுப்பி தன்னுடைய வீட்டுக்குரிய காரியத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? செஞ்சு முடிச்சிருவாங்க.
ஆனா இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு தான் என்ன பண்றா, அவ கடந்து போகின்றவளாக இந்த மதியான வேளையில அவருடைய பிரயாணம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரீயோடு பேசி அவருடைய பாவ நிலையை ஆண்டவர் அந்த இடத்துல அவளுக்கு உணர்த்துகிறார். உள்ள தண்ணீர் எனக்கு வேணும்ன்றாரு, உன்னை வேணும் சொல்றா, நீங்க வந்து குடிக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் நான் சொல்ற, நான் கொடுக்கிற தண்ணி ஜீவ தண்ணீர். உள்ள இந்த தண்ணி உன் வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் உனக்கு என்ன வேணும், நிலைத்து இருக்கும் அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் இந்த ஸ்திரீயோடு பேசுகிறார். இறுதியிலே அந்த பெண்ணுடைய பாவ வாழ்க்கையை ஆண்டவர் வளர்க்கிறார். சொல்ல முடியல 18வது வசனத்துல வாசிங்க. பார்க்க முடியல ஒரு 17ஆம் வசனம் ஆண்டவர் சொல்ற காரியம், நீ 6ஆம் வசனம் சொல்லி, நீ போய் இவன் புருஷனைங்க அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பெண்மணி என்ன சொல்றா, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்றா. ஆண்டவர் தான் அந்த காரியத்தை சொல்றாரு, இல்ல 5 புருஷன் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிற உனக்கு புருஷனான் அல்ல, இதை உள்ளபடி சொன்னா என்ற வார்த்தை உள்ள பாவ வாழ்க்கையை அந்த இடத்துல தேடி சென்று அந்த சமாரிய பெண்மணிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இது நிமித்தமாக அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்தவளாக தன்னுடைய கிராமத்திற்கு கடந்து சென்று மேசியாவை கண்டேன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன சொல்றான், சொல்கின்ற பெண்மணியாக இந்த பெண்ணுடைய வாழ்வு காணப்படும். ஆண்டுடைய அன்பு தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையை மீட்கின்ற அன்பு உள்ள நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்கணும். ஒரு சவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜனங்களை யூதரை அதிகமாக ஒரு கிறிஸ்தவர்களை அவன் துன்புறுத்துகின்றவனாக அவனுடைய வாழ்வு இருக்கிறது. இந்த சவுலை ஆண்டவர் தேடி சென்று அவனை பவுலாக மாற்றுகிறார். அதே போலதான் இந்த நாளில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேடி வந்து அவருடைய அன்பை வேத வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார். முதலாவது ஆண்டவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில பரிதபிக்கின்ற அன்பு. இரண்டாவதாக ஆண்டவருடைய அன்பு தேடி வந்த அன்பு. மூன்றாவதாக ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால் அழைக்க வந்த அன்பு. இந்த மார்க்கு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிங்க. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்குமா. உட்கார்ந்திருப்பதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பார்க்க பட்சத்துல இயேசுவானா நடந்து போச்சுல லேவி எங்க இருக்கான், ஆயத்துறையில ஒரு சொல்ல போனா உட்கார்ந்து வரி வசூல் செய்து கொண்டு இருக்கின்றவனாக இருக்கிறான். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த லேவியை பார்த்து என்ன சொல்றா, நீ எனக்கு பின் சென்று வா அப்படின்னு ஆண்டவர் அழைக்காரு. அழைத்தவுடன் இந்த லேவி தன்னுடைய காரியத்தை விட்டு விட்டு ஆண்டவரை அழைச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தது மாத்திரமல்லாது தன்னுடைய மற்ற ஒரு ஆயக்காரரையும் அழைத்து தன்னுடைய வீட்டில் ஒரு நல்ல ஒரு விருந்து பண்றான். எல்லாரையும் அழைத்து வந்து ஆண்டவர் நம்மை அழைக்க வந்ததை நோக்க பரலோக ராஜ்யம் வாழ்விற்காக இந்த உலகத்திலே சாட்சியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய விருந்தை இந்த லேவி ஏற்படுத்துகிறான். ஆனா அதுல என்ன பண்ணுது, எதிர்ப்பு வருகிறது. 16வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. என்ன பண்றாங்க இவர், ஏசப்பா ஏன் இப்படி இந்த பாவிகளோடும் இந்த ஆயக்காரரோடும் ஒரு போஜனம் பண்றாருன்னு கேட்காங்க. அப்போ ஏசப்பா சொல்ற காரியம் 17ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அதை கேட்டு பிணியாளுக்கு வைத்தியன் வேண்டியதில்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்ற வார்த்தையை சொல்றாரு. பாவியாகிய நம்மை மீட்பதற்காக நம்மை அழைப்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். அன்பு நம்மை அழைக்கின்ற ஒரு அன்பு, அவருக்காக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தை
கொடுக்கின்ற அன்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய அன்பு அனைவருக்கும் உரியது. இந்த ஓய்வு நாள்ல நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அன்பை ருசி பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்று அனுபவிக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த ஆலயத்திலே ஓடி வந்து முழங்கால் போடுற போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சஞ்சலங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்ததுனாலதான் என்ன பண்ணியிருக்காரு, மாற்றி இருக்கிறார். அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மையிலே என் ஆண்டவர் தந்தார் என்று சொல்லிதான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அறுப்பின் பண்டிகையிலே நாம் பொருட்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். முதற் பலன்கள் என்ன பண்ணியிருக்கோம், கொண்டு வந்து ஆண்டுடைய சன்னிதானத்துல படைத்திருக்கிறோம். ஆண்டுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரித்துக் கொள்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறவர்களே. ஆண்டவருடைய அன்பு எல்லாருக்குரியது. என் ஆண்டவர் என்னுடைய என் மீது பரிதபிக்கிற அன்பு வைத்திருக்கிறார். அதே போல என்னை தேடி வந்தவராக அன்பு செலுத்தினார், என்னை அழைக்க வந்தவராக என் மீது அன்பு செலுத்தி இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். தெய்வ நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.